சரியா பிள்ளைகள்? அவை விசை தர விசையின் திசையில் பொருளின் இடப்பெயர்ச்சி விளையிட்டான். ஓகே. விசையின் திசையில் பொருளின் இடப்பெயர்ச்சி அவை அல்லது சக்தி, அழுத்த சக்திக்கும் mgh தான். அதன் கீழ் நேரம். இப்போ நாங்கள் பிரதியிட்டால் m40 g10 h, அதாவது உயரம் அல்லது இடப்பெயர்ச்சி 9. அவை கீழே நேரம் 2, அது 60ஆல் பெருக்கினால் செகண்டுக்கு மாறும் 2 நிமிடங்கள். இப்போ 40 தர 10 தர 9 கீழ் 2 தர 60, அதாவது வேலையின் கீழ் நேரம். அவை நாங்கள் சுருக்கினால் 30 வாட் வரும். சரியா? அவை வாட்டுக்கு இன்னொரு அலகு சொல்லுங்க பார்ப்போம். வாட்டுக்கு இன்னொரு அலகு. நான் முதலாவது கிளாஸ்லயும் சொன்னேன். ஜூல் செகண்ட் மைனஸ் 1. வெரி குட். ஜூல் செகண்ட் -1. இது இந்த முறை முதலாவது எம்சிக்யூன்னு நினைக்கிறேன். முதலாவது எம்சிக்யூ இந்த முறை. அப்ப நீங்க இதை மறக்கக்கூடாது. திரும்ப வலுவின் அலகு யாது பாருங்க. வலுவின் அலகுக்கு எல்லாரும் வாட் டபிள்யூ தான் யோசிச்சுட்டு போவாங்க. பாருங்க எப்படி குழப்பறது கேட்டிருக்கு. இந்த முறை கடைசி நடந்த எக்ஸாம்ல 2வது எம்சிக்யூ WS போட்டிருக்கு, WS-1 போட்டிருக்கு, யூல் செகண்ட் போட்டிருக்கு. சரியான விட யூல் செகண்ட் -1. சரியா? யூல் செகண்ட் -1 இதுதான் 2வது கேள்விக்கான விட, 4வது விட. சரி, அப்ப நாங்க கேள்விக்கு போவோம். ஓகே, அடுத்த கேள்வி. கடைசி பக்கம். நேர்கோட்டு பாதை ஒன்றின் வழியே சென்ற ஒரு பொருளின் இயக்கத்துக்குரிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா? மேற்குறித்த தகவல்களுக்கேற்ப பின்வருவனவற்றுள் உண்மையான கூற்று. அப்ப நம்ம 3 கூற்று பொய் இருக்காங்க. 3 கூற்று பொய்யா இருக்கு. அவை உண்மையான கூற்று. எத்தனை விட நன்றாக அவதானிச்சோன்னா இது இடப்பெயர்ச்சி நேரம். இடப்பெயர்ச்சி நேரம். ரெண்டாவது வந்திருக்கு. நாங்கள் பெருமானங்களை போட்டுட்டு போனோம்னு சொன்னால் சைஃபர்ல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க விடையை சொல்லுங்க. ரெண்டாவது நேரங்கள் சைஃபர்ல இருந்து 1 2 3 4 6 வரை இருக்கு. 1ல இருந்து 2 3 4 5 6. சாரி, நேரங்கள் வருமே. நேரத்தை மாத்திட்டேன். இடப்பெயர்ச்சி நேரம், இடப்பெயர்ச்சி. ஓகே, அப்ப இடப்பெயர்ச்சிங்களை வரும் 4 8 10 4 8 10 18 வரை வரும். இங்க 1ல இருந்து 6 வரை வரும். சரி, இப்போ நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சா இப்போ நீங்கள் குறித்து பார்க்கலாம். இங்கே எக்ஸ் அச்சு y அச்சு நீங்கள் குறிச்சிங்கன்றால் உங்களுக்கு சரியான ஒரு கிராஃப் கிடைக்கும். அவர் 2வது 4வது விடையாக வந்திருக்கு. சில ஆக்களுக்கு 2, சில ஆக்களுக்கு 4. அப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ பொருள் சென்ற மொத்த தூரம் 70 மீட்டர் என்பதும் முழு இயக்கத்தின் போதும் பொருளின் சராசரி வேகம் 3 ms-1 என்பதும் விடையாக வந்திருக்கு. நான் இப்போ பார்ப்போமே. பொருள் தனது முழு பயண காலத்திலும் சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. சீரான வேகம். அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல வேகம் எப்படி கண்டுபிடிக்கிற? வேகத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்றால் 4 கீழ் 1 இங்க 4, 8 கீழ் 2 அதுவும் 4, 10 கீழ் 3 4 வராது, 14 கீழ் 4 என்றாலும் 4 வருது இல்லை, 16 கீழ் 5 4 வராது, 18 கீழ் 6 என்றாலும் 4 வருது இல்லை. ஆகவே பொருள் தனது முழு பயண காலத்திலும் சீரான வேகத்துடன் சென்றுள்ளது என்ற முதலாவது கூற்று பிழை. சரியா பிள்ளைகள்? முழு சரி, 2வது நாள் விடியா வந்துச்சு. 3வது பார்ப்போம் நாங்க. பொருள் மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடையும். பொருள் மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடையும். 0 செகண்ட்ல 0. முதலாவது செகண்ட் 4 மீட்டர் போய் இடப்பெயர்ச்சி 6வது மீட்டர்ல 18 மீட்டர்ல இருக்கு. இப்படி போய் 6வது செகண்ட்ல இந்த 18 மீட்டர் வந்து நிற்கிறார். அப்ப
6வது மீட்டர்ல 18 மீட்டர் வந்தால் அதுக்கு பிறகு ஆரம்ப இடத்தை வந்ததுக்கான எந்த தரவும் இல்லை. ஆரம்ப இடத்தை வந்தா இருந்தால் இதுக்கு பிறகு இடப்பெயர்ச்சி ஒன்று இங்கே பூஜ்ஜியம் வந்து இருக்கணும். ஆரம்ப இடத்தை வந்தால் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாகும். இடப்பெயர்ச்சி என்பது ஒரு காவிக்கணியம். அவை ஆரம்ப இடத்தை வந்தால் இடப்பெயர்ச்சி இல்லை, அந்த தரவுகளில் சைஃபர் ஒன்று இங்கே வந்து இருக்கணும். அப்படி ஒன்று வந்து இல்லை. 3வது கூற்றும் பிழை. முழு இயக்கத்தின் போதும் பொருளின் சராசரி வேகம் 3 ms - 1 ஆகும். சரியா? நாங்கள் முழு இயக்கத்தின் போதும் பொருளின் சராசரி வேகம் என்றால் சென்ற மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் எடுத்த மொத்த நேரம். மொத்த இடப்பெயர்ச்சி வந்து 18 மீட்டர். மொத்த இடப்பெயர்ச்சி 18 மீட்டர். அதுக்கு எடுத்த மொத்த நேரம் 6. ஆகவே 18/6 வந்து 3. சரியா? சீரான வேகம் தான் ஒவ்வொரு நேர ஆயிடைக்குள்ளும் சமனாக வரணும். சீரான வேகம் வர இல்லை. அதனாலதான் முதலாவது விட பிழை. ஆனால் இது மொத்தம் கேட்பதனால மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம். அவை மொத்த இடப்பெயர்ச்சி 18, மொத்த நேரம் 6. அவை 6 3 18. ஆகவே 2வது விட சரி. 4வது, பொருள் சென்ற மொத்த தூரம் 70 மீட்டர் ஆகும். பொருள் சென்ற இடப்பெயர்ச்சி 18. இவ்வளவு திரும்ப வந்ததுன்னு சொல்லவும் இல்லை, போனன்னு சொல்லவும் இல்லை. சரியா? அப்ப 6 செகண்ட்ல 18 மீட்டர் போயிருக்காரு ஒரு ஆள். 1 செகண்ட்ல 4 மீட்டர், 2 செகண்ட்ல 8 மீட்டர் போய், அப்படியே 5வது செகண்ட்ல 16 மீட்டர் போய், 6வது செகண்ட்ல 18 மீட்டர் போய் நிற்கிறார். அவ்வளவுதான் எங்களுக்கு தந்திருக்க தரவு. ஆகவே பொருள் சென்ற ஒரு பொருள் மொத்த தூரம் எவ்வளவு? 70 மீட்டர் என்பதற்கு எந்த சான்றும் இல்லைங்க. ஆகவே 18 மீட்டர் தான் வரணும். ஆகவே 18 மீட்டர் வரணும். ஆகவே இதுல 70 என்பது பிழை. ஆகவே 38க்கு 2வது விடை. சரியா பிள்ளைகள்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லாட்டி நாங்க பாட்டுக்கு போவோம். சரி, அவை நாங்க பாட்டுக்கு போவோம். சந்தேகம் இல்லை தானே? பாட்டு செஞ்சீங்க பிள்ளைகள்? சரி, நான் பார்ப்போம். ஓ சரி, நீங்க விரும்பினா குரூப்ல போடலாம். உங்களோட வீடியோ வச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபுல்லா செஞ்சாக்கள் உண்டு. போட்டோ குரூப்ல போடுங்க. கட்டமைப்பு இயல்புகளை அடிப்படையாக கொண்டு முள்ளந்தண்டுளிகள் 5 கூட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை கொண்டு தயார் செய்யப்பட்ட பின்வரும் அட்டவணையை கருது. இந்த மாதிரி அட்டவணை பல முறை வந்து இருக்கு. இந்த முறை வந்துச்சா இல்லையா பார்த்துட்டு ஓடி வருவோம். சரியா? அப்ப அடுத்த முறை வருமா இல்லையான்னு எங்களை கண்டுபிடிக்கலாம். சரி, இது வராம இருக்கிற இல்லை. சரி, யாருமே விட போட பயப்படுறீங்க? சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இது இந்த முறை வந்த கேள்வி ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கு போமே. வீட்டில் அல்லது வீட்டு தோட்டத்தில் காணத்தக்க சில விலங்கினங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கரப்பான், பள்ளி, சிலந்தி, நத்தை, அட்டை, மட்டை, தேல். பின்வரும் இயல்புகள் ஒன்றுள்ள விலங்கினத்தை பற்றியும் தெரிவு செய்க. முள்ளந்தண்டென்பும் நிரலை கொண்டது. அதாவது முள்ளந்தண்டுளி எதுன்னு கேட்கிறாங்க. தசை செறிந்த பாதத்தை கொண்டுள்ளது. அவ ஏற்கனவே நேரடியாக நீங்க படிச்சிருக்கீங்க. தசை செறிந்த பாதம் எதுண்டு. உடல் சமத்துண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4 சோடி பாதங்கள் உள்ளன. தலை, நெஞ்சு, வயிறு எனும் 3 தக்மாக்களாலான உடலை உடையது என்று வந்திருக்கு.
சரி, அப்ப இப்ப நாங்க இந்த 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பார்ப்போம். ஏபிசி ஆகிய முள்ளந்தண்டுளி கூட்டங்களை பெயரிடுக. ஏபிசி ஆகிய முள்ளந்தண்டுளி கூட்டங்களை பெயரிடுக. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேரை சலமந்திரா. ஈருடகவாளி அல்லது அம்ஃபீபியா. சரியா, அம்ஃபீபியா. ஈருடகவாளி அல்லது உபயவாளி அல்லது அம்ஃபீபியா. பிள்ளை ஆமையை ஈருடகவாளின்னு எடுக்கலாம். நீரில் நிலத்தில் வாழுதுதான். அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுக்கும். ஏது ஆமையெல்லாம் எடுக்கிற இல்லை ஈருடகவாளி. ஈருடகவாளின்னு என்ன அர்த்தம்? நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. ஈருடகவாளி நீரிலும் நிலத்திலும் வாழ்வது. இப்ப ஆமை நீரிலும் நிலத்திலும் வாழுது. இல்லை நாகம் தந்திருக்கு. வேற முதலை நீரிலும் நிலத்திலும் வாழுது. ஆனால் அதெல்லாம் ரெப்டீலியா. நாங்க அம்ஃபீபியாவில் வச்சில்ல. அது காரணம் என்ன? நாங்க நிறைய இயல்புகள் படிச்சிருக்கோம், அப்படித்தானே? அம்ஃபீபியான என்ன இயல்பு, ரெப்டீலியான என்ன இயல்பு, அப்படி படிச்சிருக்கோம். அந்த இயல்புகள் அதுல இல்லை ஒன்று. அடுத்த விஷயம் இல்லையா, அப்படிதான் போட்டிருக்கு. தரை மற்றும் நீர் ஆகிய இருவகை சூழலில் வாழும் ஆற்றலை கொண்டு. இதுல நீங்க என்ன நினைக்கொண்டால், வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு நீர் அவசியம். அந்த முதலாவது பாயிண்ட்ஸ் தான் கட்டாயம். இந்த வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு நீர் அவசியமாகும். நீர் இல்லாட்டி அதுல வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாது. சரியா? யாருக்கா லீவ் ஆகணும்னா லீவ் ஆகுங்க. ஓகே, சரியா. வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய நீர் அவசியமாகும். அப்ப நீர் அவசியம். அப்ப முதலை ஆமைக்கெல்லாம் வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய கட்டாய நீர் அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா தவளை முட்டையிடுவது நீரில். சரியா? தவளை முட்டையிடுவது நீரில். அப்ப முட்டை பொறித்து திரும்ப அதுல இருந்து வாட்பை வரணும். வாட்பை நீங்க 8ஆம் ஆண்டுல வாழ்க்கை வட்டம் படிச்சிருப்பீங்க. வாட்பை வரணும். வாட்பையிலேருந்து தான் திரும்ப தவளை வரணும். அவை அந்த வாட்பை வாழ்வதற்கு அல்லது உருவாகுவதற்கு தவளை முட்டையிடுவதற்கு நீர் கட்டாயமாக தேவை. அப்ப வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு நீர் கட்டாயமாக தேவைப்படுவதுதான் நாங்க ஈருடக வாளிக்குள்ள எடுப்போம். சரி, அம்ஃபீபியாக்குள்ள எடுப்போம். சரி, இப்ப நாங்க அந்த கேள்விக்கு போவோம். அவை ஏ வந்து அம்ஃபீபியா அல்லது ஈருடகவாளி அல்லது உபயவாளி. பி வந்து நகருயிர், ஆமை நாகம் வர்றது நகருயிர், ஊர்வன ரெப்டீலியா. சி வந்து உங்களுக்கு தெரியும், வௌவால், திமிங்கிலம், பாலூட்டி, முளையூட்டி, மம்மேலியா. சரி, அடுத்தது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள் 2 பெயரிடுக. யாராவது பேரிட்டீங்களா? இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள். வௌவால், தீக்கோழி. வெரி குட். வௌவால், தீக்கோழி. ஆனா விட பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? சான்ஸ் நிறைய, எல்லாருக்கும் மார்க்ஸ். சரியா? இளஞ்சூட்டு குருதி இருக்கு. பாருங்க, இளஞ்சூட்டு குருதி இருக்கு. முதலாவது இந்த இயல்பு 2 MCQ வந்து இருக்கு. சரி, இந்த விஷயம் திட்டமான மாறா உடல் வெப்பநிலைக்குரியவை இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை உடையவை. அதாவது இது ரெண்டுக்கான விளக்கம் தான் இந்த 3 பாயிண்ட்ஸ். தனித்தனி பாயிண்ட்ஸாவே தரப்பட்டிருக்கு. இவற்றில் சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை. சரியா? சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை. ஒன்று பறவை, அடுத்தது முளையூட்டி அல்லது பாலூட்டி. பாருங்க, இதுல இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள். அவை இவற்றிலும் சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை. அவை இதுல வர வேண்டியது வெப்பநிலை விலங்குகள் 2. விலங்குகள் என்றால் நீங்க சீக்குள்ள அல்லது பறவைக்குள்ள காட்டுக்கோழி, கிளி, வௌவால், திமிங்கிலம் இதனாலையும் கொடுக்கலாம் இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரியவை. ஆனா விடை பேப்பர்ல தந்திருக்கு விடை எழுதியிருப்பினும் விடை எழுதாதிருப்பினும் புள்ளி வழங்குகின்ற. சரியா? அந்த வருஷம் 2017ஆம் ஆண்டு விடை எழுதினாலும் மார்க்ஸ், விடை எழுதாட்டியும் மார்க்ஸ். சரி, எல்லாருக்கும் மார்க்ஸ்.
ஏன் காரணம் தான் சிங்கள மொழிபெயர்ப்பில் அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஏதாவது சிக்கல்கள் வந்திருக்கும். சரியா? ஆகவே இளஞ்சுட்டிக்குரிய வெப்பநிலைக்குரிய விலங்குகள் பறவைகளும் மம்மேலியாக்களும் வரும். அதில் விலங்குகள் 2 என்பதனால காட்டுக்கோழி, கிளி, வௌவால், திமிங்கிலம். அடுத்தது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மேலே உள்ளதுதான் எழுதணும். சரியா பிள்ளைகள்? அப்போ பாஸ் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் விட போடப்பட்டில்லை. சரியா? பாஸ் பேப்பரில் விட இல்லைன்னா போட்டிருக்கு. சரி, மனிதன் மேலே உள்ள அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள எந்த முள்ளந்தண்டுளி கூட்டத்தை சேர்ந்தவன்? மமேலியா. மமேலியா அல்லது பாலூட்டி அல்லது சீண்டு எழுதினாலும் சரி. சீண்டு எழுதினாலும் சரி. இப்படியான சந்தேகங்கள் வந்தால் நீங்க சீண்டும் எழுதி அந்த சொல்லையும் எழுதுங்க. சரியா? அதாவது அந்த ஆவர்த்தன அட்டவணை, அயனாக்கல் சக்தி, மின்னெதிர்த்தன்மை தொடர்பான கேள்விகள் அந்த குழப்பம் வரும். நீங்க 2ஐயும் எழுதி கொடுங்க. பறவைகள் கூட்டத்தை சேர்ந்த முள்ளந்தண்டுளிகளிடம் பறத்தலுக்காக காணப்படும் விசேட இயல்பு. இது பறத்தலுக்காக காணப்படும் விசேட இயல்பு. முதலாவது எழுதணும் இந்த வடிவம் காணப்படும். வெரி குட். அருவிக்கோட்டு வடிவம் காணப்படும். அருவிக்கோட்டு வடிவம். முன்னவயவங்கள் சிறகுகளாக மாறி காணப்படும். முன்னவயம் 4 அவயவங்கள் தான், கை 2 கால் 2 மாதிரி. முன் அவயவம் 2 சிறகுகளாக மாறி இருத்தல் அல்லது சிறகுகள் காணப்படலினாலும் சரி. அடுத்தது பாரம் குறைவான அகவன்கூடு இருத்தல். பாரம் குறைவான அகவன்கூடு இருத்தல். சரி, அடுத்து நாங்கள் ஒளித்தொகுப்புக்கான இது விஷயத்துக்கு போவோம். ஒளித்தொகுப்பின் போது ஒட்சிசன் வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. பரிசோதனை ரீதியாக காட்டல். இது ஒரு முகவை பின்வரும் உபகரண பொருள் உமக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்தி உம்மால் தயார்படுத்தப்படும் ஒழுங்கமைப்பின் பரும்படி படத்தை வரைக. பாருங்க, சயின்ஸ் பாடத்திலையும் படம் வரைய வரும். அப்போ நீங்கள் ஒளித்தொகுப்பெல்லாம் படிக்கும்போது அந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் அந்த பெயர் குறிக்கப்பட்ட சகல விடயங்களும் வந்து இருக்கணும். இந்த படம் தான் எதிர்பார்க்கப்பட்ட படம். இந்த படம் சரி, அதுல என்ன இருக்கு? ஒரு முகவை. இந்த முகவை அல்லது தாலி இருக்கணும். ஒரு கொதிகுழாய். சரி, எந்த இருக்கு? கொதிகுழாய். இதுதான் கொதிகுழாய். இது இருக்கணும். ஒரு கண்ணாடி புனல். இந்த இருக்கு கண்ணாடி புனல். கண்ணாடி புனல். ஒரு ஐதரில்லா தாவரம். இந்த இருக்கு ஐதரில்லா தாவரம். நீர். இந்த நீர் காட்டப்பட்டிருக்கணும் கட்டாயம். இந்த படத்தை தான் அங்க வரையணும். சரியா? அப்ப படத்துக்கு எவ்வாறான மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா மொத்தம் 3 மார்க்ஸ். வாயுவை சேகரிப்பதற்கு ஏற்ற விதத்தில் தாவரம் புனலினாலும் குழாயினாலும் மூடப்பட்டிருத்தல். இந்த புனலாலையும் மூடி இருக்கணும், இந்த குழாயாலும் மூடப்பட்டிருக்கணும். அல்லது தாவரம் குழாயினால் மாத்திரம் மூடப்பட்டிருக்கு, அல்லது இந்த புனல் பயன்படுத்தாமல் இருந்தால் குழாயினால் மூடப்பட்டிருக்கணும். அப்படி மூடப்பட்டிருந்தால் 2 புள்ளி. நீர் காணப்படும். தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் 1 மார்க்ஸ். தண்ணி இல்லாமல் இருந்தால் மார்க்ஸ் இல்லை. 1 மார்க்ஸ் இல்லை உங்களுக்கு. 3 மார்க்ஸ்ல நீர் இல்லாம இருந்தால், நீருக்கு நாங்கள் இப்படி இப்படி வரைவோம். சரியா? இப்படி நீரை குறிக்காம இருந்தால் அல்லது நீர் நீங்க ஏதாவது பெயரிடாமல் இருந்தால் அங்க மார்க்ஸ் இல்லை உங்களுக்கு. இந்த படம் வரையப்பட்டிருக்கணும். இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கணும். அதில் தரப்பட்ட அமைப்பு, ஒழுங்கமைப்பு, பரும்படி ஒழுங்கமைப்புகள் எல்லாம் இருக்கணும். நீர் குறிக்கப்படணும். சரியா பிள்ளைகள்? ஓகே. அடுத்தது, தயார் செய்யப்பட்ட ஒழுங்கமைப்பை சூரிய ஒளி படுமாறு வைக்கும் போது கிடைக்கும் ஓர் அவதானிப்பு. இந்த பரிசோதனையை நாங்க சூரிய ஒளியில வைக்கும் போது எங்களுக்கு என்ன அவதானிப்பு கிடைக்கும்? முதலாவது என்ன? வளிக்குமிழிகள் வெளியாகும். இந்த முட்டை முட்டை மாதிரி இருக்கு. இந்த வளிக்குமிழிகள் வெளியாகும். முதலாவது வளிக்குமிழிகள் வெளியாகும். இந்த நீர் மட்டம் ஃபுல்லா தான் இருந்திருக்குங்க. வளி வர வர, சரியா, கேஸ் வர வர இந்த நீர் மட்டம் படிப்படியாக, இப்ப இந்த படத்துல இந்த அளவுல இருக்கு, படிப்படியாக மேலே வாயு சேகரிக்கப்பட கீழ் நோக்கி சென்று கொண்டே இருக்கும். முதலாவது வளிக்குமிழிகள் வெளியேறல், கொதிகுழாயில் நீர்மட்டம் குறைவடைதல். அடுத்தது கொதிகுழாயின் மேற்பகுதியில் வாயு சேருதல். ஏதாவது ஒன்று எழுதலாம். வளிக்குமிழிகள் உருவாதல், நீர்மட்டம் குறைதல், இது 2ம் கண்ணால மிக தெளிவாக அவதானிக்கலாம். கொதிகுழாயின் மேற்பகுதியில் ஒரு வாயு சேருதல், அதை அவதானிக்க முடியாது, ஆனாங்க தந்திருக்காங்க, விட பேப்பர்ல தந்திருக்காங்க. சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அவதானிப்பு, ஒரு அவதானம் தான் கேட்டிருக்கு. அவ கண்ணால பார்க்கக்கூடிய முதல் 2 நான் சொன்ன வளிக்குமிழிகள் உருவாதல் அல்லது விடுவிக்கப்படல், கொதிகுழாய் நீர்மட்டம் குறைதல் மிக பொருத்தமான விட.
இப்பரிசோதனையில் உற்பத்தியாகும் வாயு ஒட்சிசன் என நீர் எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்? அப்ப ஒட்சிசன் வாயுவை இனங்காண்றதுக்கான முறை என்னன்னு நாங்க பார்க்கணும். ஒட்சிசன் வாயு இனங்காணும் முறை கொதிகுழாயில் உள்ள நீரை அகற்றி அல்லது கொதிகுழாயினுள் தனக்குச்சியை செலுத்தும் போது தனக்குச்சி பிரகாசம் அடையும், அது பிரகாசமாக எரியும். அவ்வளவுதான். இந்த கருத்துப்பட நீங்க எழுதியிருந்தா சரி. தனக்குச்சியினுள் சரி கொதிகுழாயினுள் தனக்குச்சியை செலுத்தும் போது தனக்குச்சி பிரகாசமாக எரியும். இதில் இருந்தது ஒட்சிசன் வாயுன இனங்காணலாம். பொப் என்ற சத்தம்னு போட்டீங்கன்னா பொப் என்ற சத்தத்துடன் எரிந்து அணையும்னு போட்டால் அது ஐதரசன் வாயு. சரியா? தனக்குச்சி அணைந்து போகும்னால் அது கார்பனீர் ஆக்சைடு வாயு, அல்லது தெரிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றுவதும் கார்பனீர் ஆக்சைடு வாயு. அப்ப இந்த 3 வாயுக்களை இனங்காண்ற முறை நீங்க தெரிஞ்சிருக்கணும். 3ம் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. சரி, 3மே வந்துட்டு திரும்ப வரலாம். ஒளித்தொகுப்பு செயல்முறையின் சமன்படுத்திய இரசாயன சமன்பாடு. அப்ப இது கட்டாயமா பாடமாக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கு. ஒளித்தொகுப்பின் இரசாயன சமன்பாடு, சமன்படுத்திய இரசாயன சமன்பாடு நீங்க கட்டாயமாக பாடமாக்கி வச்சிருக்கணும். இந்த இரசாயன சமன்பாடு 6CO2 6H2O, அந்த G எல்லாம் கீழே எழுதணும். புக்ல கொஞ்சம் மேல வந்திருக்கு. அது ஒளிச்சக்தி இங்கில் பச்சையம். இதுல மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்டது இந்த அம்புக்குறியை போடணும். வெறும் கோடு மட்டும் போட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காம போகலாம். என்ன சொன்னா அம்புக்குறியோட திசை மாறும் போது அது சுவாசத்திற்கான சமன்பாடாக மாறும். அவை அந்த அம்புக்குறி கட்டாயம். C6H12O6 + 6O2 எல்லாத்துலயும் ஒரு 6ஆம் நம்பர் ஒன்று வரணும். நீங்க சமப்படுத்தல் படிச்சிருப்பீங்க. இங்க 6, இங்க நீங்க ஒரு 6, இதுல இந்த C6 அங்க 6 வருது. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் 6 ஒன்று வருது. இங்க 6 ஒன்று வருது. இந்த கேஸ் சாலிட் அதெல்லாம் அவசியம் இல்லை. ஓ, அப்ப இதுல சமப்படுத்திய சமன்பாட்டுக்கு தான் ஒரு புள்ளி. பௌதீக நிலைகள் குறிப்பிடுதல் அவசியம் அல்ல. சரியா? அப்ப இதுல 2 மார்க்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒன்னாவது இந்த சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்து இந்த அம்புக்குறிக்கு மேலையும் கீழையும் ஒளிச்சக்தி அல்லது ஒளி எழுதலாம், ஒளிச்சக்தின்னு எழுதலாம், அல்லது சூரிய சக்தி சூரிய ஒளின்னு எழுதலாம். கீழே பச்சையம். இந்த சொற்களுக்கு 2 எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், இங்கால சமன்பாடு எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ். அறகுறை எழுதியிருந்தா மார்க்ஸ் கிடைக்காது. சமப்படுத்தி எழுதியிருக்கணும். இங்க கேஸ் லிக்விட் சாலிட் கேஸ் போடுறதுக்கு மார்க்ஸ் இல்லை, எழுதாட்டியும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ஆகவே அதுதான் ஒளித்தொகுப்பு சம்பந்தமாக நீங்க கட்டாயமாக இந்த ரசாயன சமன்பாடும் அடுத்தது சொற்சமன்பாடும் நீங்க கட்டாய ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சரியா? ஒளித்தொகுப்பு கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் வார. சரியா? ஒளித்தொகுப்பு கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் வராத வருடங்கள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இந்த முறை வந்திருக்கு. 2வது கேள்வியில வாருது. சரியா? இந்த முறை ஒளித்தொகுப்பு செயல்முறையில பச்சை, இந்த ஒளித்தொகுப்பிற்கு பச்சையம் அவசியம் என்பதை காட்டலுக்கான பரிசோதனை வந்திருக்கு. ஒளித்தொகுப்பிற்கு பச்சையம் அவசியம் என்பதை காட்டுவதற்கான பரிசோதனை. இப்ப நீங்க பேப்பர் இருந்தா செஞ்சு பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேளுங்க. இல்லை நாங்கள் இத்தோட நிறைவு செய்து கொள்வோம்.